எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷம் நவராத்திரி கழிஞ்சு நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த வருஷம் அநேக வடிவில் ஆனந்தம் தரும் ஈஸ்வரன்ற டாப்பிக்கில் இன்ஃபினிட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சிவா அப்படின்ற தீமில் இந்த வாட்டி நவராத்திரியை நாங்கள் இந்த 10 நாள் கொண்டாடினோம். சிவனுக்கு அவதாரம் கிடையாது, ஏன்னா ஆதி அந்தம் இல்லாதவர், பிறப்பு பிறப்பு இல்லாதவர். ஆனால் மகாவிஷ்ணுக்கு அப்படி கிடையாது, அவருக்கு அவதாரங்கள் உண்டு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், 24 அவதாரங்களை குறிப்பிட்டிருக்கா. அதில் 10 அவதாரம் தசாவதாரம்னு ரொம்ப முக்கியமான அவதாரங்களாக சொல்லப்படுறது. இப்போ சிவன் எடுத்துட்டோன்னா அவர் நான் சொன்னாப்பில் ஆதி அந்தம் இல்லாதவர். அதனால் அவர் 3 நிலையில் இருந்து நம்மளுக்கு அருள் புரிகிறார். என்ன 3 நிலைன்னா, போகமூர்த்தி, வேகமூர்த்தி, யோகமூர்த்தி 3 நிலையில் இருக்கார். போகமூர்த்தினா நம்ம அன்றாட வாழ்க்கை, இந்த மந்தபாசங்களோட நம்ம இருக்கிற நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ், அதுதான் போக நிலை. அந்த போக நிலையில் அவர் கல்யாண சுந்தரேஸ்வரராக இருக்கார், அப்புறம் பார்வதி பரமேஸ்வரனாக இருக்கார், அப்புறம் பிரார்த்தனா மூர்த்தியாக இருக்கார். தேக நிலைன்றது சம்ஹார மூர்த்தி. அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி வீரபத்ரர், பைரவர், காலசம்ஹார மூர்த்தி, நிறைய அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். கடைசி நிலையான யோக நிலையில் அவர் எல்லாருக்கும் அருள் புரிகிறார். யோக நிலையில தான் அவர் தட்சிணாமூர்த்தியா, குருமூர்த்தியா ஞானத்தை போதிக்கிறார். இதெல்லாம் இல்லாத இன்னொரு நிலையும் இருக்கு. நம்மளுக்கெல்லாம் இப்போ சிவன் நினைச்சா என்ன ஞாபகம் வரும்? கண்ணை மூடிட்டோம்னா சிவன்னா லிங்கம் தான் ஞாபகம். அதுக்கு அடுத்தபடி அவர் எடுக்கிற வடிவம் நடராஜர் வடிவம். இந்த நடராஜர் வடிவத்தில் அவர் 5 நிலையில இருந்துட்டு அவரோட ஆக்டிவிட்டிஸை பண்றார். எந்த 5 நிலைனா, படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் அண்ட் மறைத்தல். 5 நிலையிலையும் நம்மளுக்கு தெரியும். அவர் தாண்டவமூர்த்தி, அவர் ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்காரு, சண்ட தாண்டவம் ஆடி இருக்காரு, அந்த மாதிரி ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு. அந்த மாதிரி தாண்டவத்துல நிறைய தாண்டவம் இது சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற சிவனை 64 வடிவங்கள் எடுத்துதான் நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுறது. இந்த 64 வடிவங்கள்னு எடுத்து பார்த்தா அதுல ஒரு 4-5 லிஸ்ட் இருக்கு. ஆனா ஒரு லிஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு லிஸ்ட்ல இருக்க முக்கியமான வடிவம் இன்னொரு லிஸ்ட்ல இல்லை. அதனால நாங்க என்ன பண்ணினோம்னா, எல்லாத்தையும் ஒரு கன்சாலிடேட் பண்ணி 83 வடிவங்கள் இங்க நாங்க இந்த வாட்டி டிஸ்பிளே பண்ணினோம். 83 வடிவத்துல இங்க கல்யாண சுந்தரராகவும், மீனாட்சி சுந்தரேஸ்வரராகவும், அங்க பார்வதி பரமேஸ்வரனாகவும் கல்யாண கோலத்துல அவ காட்சி தந்துருக்கார். இப்போ நம்ம அடுத்த என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம். இப்போ 3D பிரிண்டிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுவீங்கன்னு நிறைய பேருக்கு கியூரியாசிட்டி இருந்தது. அதனால உங்களுக்கு ஒரு பொம்மையை காட்டுறேன். இதுதான் 3D பிரிண்டிங். இது உடம்பு, இது கால். இப்போ நிக்கிற பொம்மை வேணும்னா இதை எடுத்து இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் உண்டான தலையை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சிட்டிங்னா இதை அப்படியே வச்சு கீழே ஒரு மணை மாதிரி வச்சு அதில் வச்சு பண்ணுவோம். இதுதான் 3D பிரிண்டிங்கு. பாருங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இதில் இருக்கிறது அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பண்ணணும். இதுதான் 3D பிரிண்டிங். இப்படி தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணினோம். இந்த வாட்டி இன்னொரு அடிஷ்னல் திங் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா, உங்களுக்கு எப்போ நான் ஒரு விக்கிரகம், ஒரு பொம்மை வச்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ட்ராப் இருக்கு. நார்மலாக நான் எடுத்துக்கிற டாபிக்ஸ், இத்தனை நாள் எடுத்துட்டு இருந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் அதுக்கு வேணுங்கிற பின்னாடி இருக்கிற விஷுவல் நான் எய்தர் ஃபோட்டோஸ்லேருந்தோ இல்லை கேலண்டர்ஸ்லேருந்தோ இல்லை கூகுள்லேருந்தோ போடுவேன். ஆனால் இந்த வாட்டி இருக்கிற சப்ஜெக்டில் எனக்கு அந்த மாதிரியான ஒன்றுமே கிடைக்கல. சிலது தான் கிடைச்சது, நிறைய எனக்கு கிடைக்கல. நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட கேஷுவலாக என்னோட கிராண்ட் டாட்டர் பிலிகா கேட்டா, பாட்டி நீங்கள் எப்படி பேக்ட்ராப் பண்ணுறீங்கன்னு கேட்டா. அப்போ நான் சொன்னேன் அவட்ட, இல்லைம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுதான் நான் ஐம் ட்ரையிங்னு. ஸோ அவள் சொன்னா, ஏன் பாட்டி நீங்கள் ஏஐயில் இதை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியில் எப்படி பண்ணணும்னு அவள் என்கிட்ட சொல்லி கொடுத்தா. அதை வச்சுட்டு இங்கே இருக்கிற எல்லா பேக்ட்ராப்ஸும் நான் ஏஐயில் தான் கிரியேட் பண்ணினேன். அது நான் ஆஸ்ட் ஃபார் ரவிவர்மா ஸ்டைல்.
அந்த ரவிவர்மா ஸ்டைல் என்னென்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரமாவோட பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் மியூட்டடாக இருக்கும் கலர்ஸ் எல்லாம். அப்புறம் முகத்தில் வந்து ஒரு ஒரு அழகு இருக்கும். அந்த ஈவன் ஒரு உக்ரக மூர்த்தி கூட சாந்த வடிவில் தான் இருக்கும். ஸோ நான் அதை சூஸ் பண்ணினேன். ஸோ இங்கே பண்ணின இது எல்லா பேக்ட்ராப்புமே ஏஐயில் இந்த வாட்டி க்ரியேட் பண்ணினது. ஸோ தட் இஸ் ஃபார் திஸ் இயர். ஸோ அடுத்த வருஷம் பார்க்கலாம் வேறு என்ன புதுசாக பண்ணலான்றது அடுத்த வருஷம் யோசிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு இதுவாக பற்றி சொல்லின்னு வரேன்.